குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது யூனிட் 2ல் ஃபார்மர்ஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸில் சாப்டர் 8 மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் எம்என்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய மீனிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மீனிங் அண்டு டெஃபினேஷன்ஸு. இதில் மீனிங் அப்படி எம்என்சி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். A multinational company in one which incorporated in one country called அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோம் கண்ட்ரின்னு சொல்கிறோம். பட் whose operate expand beyond the home country and which carry on the business other countries is called the host countryன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் எம்என்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு நாட்டில் தொடங்கப்பட்டு அதனுடைய ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பல நாடுகள் மல்டிநேஷனலில் நடக்க செய்யும். ஸோ அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தொடங்கப்படக்கூடிய நாட்டை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோம் கண்ட்ரின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதனுடைய பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகுது இல்லையா, பல நாடுகளுக்கு கொண்டுட்டு போக செய்கிறாங்க இல்லையா, அதை நம்ம ஹாஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு செய்கிறோம். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஹோம் கண்ட்ரிலே இருக்க செய்யும். ஸோ லொக்கேட்டட் இன் த ஹோம் கண்ட்ரி. ஸோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த ஹோம் கண்ட்ரி. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஹோம் கண்ட்ரி தாய்நாட்டில் மட்டுமே இருக்க செய்யும். இதுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன் இஸ் நோன் அஸ் வேரியஸ் நேம்ஸ் சர்ச் பார்த்தீங்கன்னா குளோபல் என்டர்பிரைசஸ், இன்டர்நேஷ்னல் என்டர்பிரைசஸ், வேர்ல்டு என்டர்பிரைசஸ், அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர்கள் இருக்க செய்யுது. ஸோ எங்கேயெல்லாம் உருவாக்க செய்கிறாங்க அந்த நாட்டில் அதுக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேர்களை வச்சுக்கவும் செய்கிறாங்க. ஸோ டெஃபினிஷன் ஜேகோபி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓன் அண்ட் மேனேஜ் பை 2 or more கண்ட்ரிஸ். மேனேஜ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் அதனுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க அப்படின்னா நடத்திட்டு வராங்க. இதை தான் எம்என்சின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இதனுடைய அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ். இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்றது லோ காஸ்ட் லேபர், குறைந்தபட்ச கூலி. ஸோ இது எம்என்சி செட்டப் தயர் ஃபெசிலிட்டி இன் ஏ லோ காஸ்ட் கண்ட்ரிஸ் அண்டு ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோ காஸ்ட்லேயே விற்பனை செய்யவும் செய்கிறாங்க. குறைந்தபட்ச கூலி அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களை அமைப்பது எப்படி தான் அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குறைந்த செலவில் தான் அமைக்க செய்கிறாங்க. அதே மாதிரி பொருட்களையும் சேவைகளையும் மக்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா குறைந்த அளவு விலையிலையும் பொருட்களையும் வழங்கவும் செய்கிறாங்க. அதுக்கடுத்தது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டையும் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்டையும் லோ காஸ்ட்டில் விற்பனை செய்கிறாங்க. ஸோ ஸ்மால் கம்பெனிஸ் விச் ஆப்ரேட் தேர் ரீஜனல் லெவல். அப்போ சின்ன நிலைமையில் இருக்கக்கூடியதெல்லாம் நாட் அவைலபிள் ஸ்மாலர் கம்பெனி சின்ன நிறுவனங்கள் எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஆப்ரேட்டிங் ரீஜனல் லெவல் அதனுடைய வட்டார அளவில் மட்டுமே செயல்படும். குவாலிட்டி ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தரமான பொருட்களை கொடுக்க செய்கிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் ஏ எம்என்சிஸ் பியூர் ஆஃப் ஏ research and development enable the host country to establish the research and development system, help the producing quality goods and services at least possible cost. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வளங்கள், வசதிகள், அனுபவம், அதே மாதிரி சிறப்பு அறிவு இவை எல்லாமே நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்காக தாராளமாக செலவிட செய்கிறாங்க. அப்போ பொருட்களை எப்படியும் அதே மாதிரி குட்ஸையும் சர்வீஸையும் எப்படி பண்ணாங்க அப்படின்னா குறைந்த அளவில் உற்பத்தி செய்யவும் அவங்களால முடியுது. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பயன்படுத்தப்பட முடியாத வளங்களை கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறையாக பயன்படுத்த செய்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தயர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் நாலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல சிறப்பான தொழில்நுட்ப அறிவுகளையும் எம்என்சி வந்து பொசிஷன்ஸ் டு ப்ராப்பர்லி யூட்டிலைஸ் ஐடியல் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் த ஹாஸ்ட் கண்ட்ரிஸு. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க நல்ல தொழில்நுட்பமான இருக்கக்கூடிய அறிவையும் பயன்படுத்த செய்கிறாங்க. இதனால் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பயன்படுத்தப்படாத இருக்கக்கூடிய மனித வளங்களையும் அதே மாதிரி அங்கே வந்து பயன்படுத்தப்படாத சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதனால் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக செய்யுது. இம்ப்ரூவ் இன் ஏ பேலன்ஸ் ஆஃப் ஏ பேமெண்ட் பொசிஷன்ஸ் எதை வந்து வளர்ச்சி அடைய செய்கிறாங்க அப்படின்னா நாட்டினுடைய செலாவணி செலுத்து நிலையை வளர்ச்சி அடையவும் செய்கிறாங்க. ஸோ எம்என்சி வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்க்ரீஸ் த எக்ஸ்போர்ட் எதை அப்படின்னா ஏற்றுமதியை அதிகரிக்க செய்கிறாங்க. ஸோ ஹாஸ்ட் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் அப்பான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோடைய பொசிஷன்ஸு.
செலுத்து நிலையை வந்து பலப்படுத்தவும் செய்யறாங்க. அடுத்தது வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது. அட்வான்ஸ்டு ஆஃப் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் 10 காஸ்ட் கண்ட்ரீஸ். 10 நாடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லாவே அட்வான்ஸ்டா என்ன இருக்கு அப்படின்னா டெக்னாலஜிக்கலுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்க செய்யுது. ஸோ வெஹிக்கிள் ஃபார் எ டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆஃப் எ டெக்னாலஜி டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. இதனால பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுல இருந்து வேறொரு நாட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சிய மாற்றதுனால, அந்த நாடுகளும் என்ன பண்றாங்க, உணரவும் செய்யறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எம்என்சி புவர் ஹார்ஸ் கண்ட்ரிஸ் ஏபிள் டூ பீயிங் தேர் டெவலப்பிங் டெக்னாலஜி. அப்போ புவர் நிலையில இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் கூட என்ன பண்றாங்க, இந்த டெக்னாலஜிக்கல் மூலமா டெவலப்மெண்ட் பண்ணிக்க செய்றாங்க. மேனேஜர் டெவலப்மெண்ட், மேலாண்மை வளர்ச்சி. எம்என்சி வந்து எம்ப்ளாயி லேட்டஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய மேலாண்மை திறன்கள வந்து நிறுவனங்கள் பயன்படுத்தவும் செய்றாங்க. ஸோ பீப்பிள் எம்ப்ளாய்ட் பை எம்என்சி டூ எ லாட் ஆஃப் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மிகப்பெரிய அளவிலான ம் மேலாண்மை திறமை இருக்கிறதாகவும், அத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, செயலாக்கவும் செய்யவும் செய்றாங்க. ஸோ அந்த இடத்துல பயன்படுத்திக்கணும். மேலாண்மை திறன்கள வந்து உருவாக்குறாங்க. உருவாக்குன திறன்கள என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நிறுவனங்கள் உருவாக்குறது மட்டும் கிடையாது, பயன்படுத்திக்கவும் செய்யறாங்க. லோக்கல் மோனோபோலி, எண்ட் ஆஃப் லோக்கல் மோனோபோலி. சர்வாதீனத்தை கட்டுப்படுத்தவும் செய்றாங்க. ஸோ எம்என்சி லீட் டூ காம்படிஷன்ஸ் இன் த ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். இந்நிறுவனங்கள் வந்து என்ன ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, அ அ ஒரு போட்டி காம்படிஷன்ஸை ஏற்படுத்த செய்றாங்க. ஸோ லோக்கல் மோனோபோலி ஆஃப் எ ஹாஸ்ட் கண்ட்ரீஸ் என்டையர் தேர் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங் தேர் ப்ராடக்ட் அண்ட் ரெடியூஸ் தேர் பிரைஸ். அப்போ உள்ளூர்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய பொருட்கள்ல வந்து குவாலிட்டியை ஏற்படுத்த செய்றாங்க. ஸோ பிரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, குறைச்ச விலையிலயும் வழங்கவும் செய்றாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், யாருடைய ஸ்டாண்டர்ட் வாழ்க்கை தரத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா உயர்த்த செய்றாங்க. அது யாருடைய இதுன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பை ப்ரொவைடிங், வழங்க செய்றது நல்ல வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டையும் சேவைகளையும் வழங்குறாங்க. ஸோ இதனால ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பீப்புள் ஹாஸ்ட் கண்ட்ரீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் செய்றாங்க. ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சுரல், அதாவது சர்வதேச சர்வதேச அளவுல சகோதரத்துவத்தையும், கலாச்சாரத்தையும் காக்கவும் செய்றாங்க. இன்டிகிரேட் எக்கனாமிக் ஆஃப் வேரியஸ் நேஷன்ஸ் வித் த வேர்ல்டு எக்கனாமிக், உலக பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்து செயல்பட இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹெல்ப் பண்ண செய்றாங்க. இன்டர்நேஷனல் டீலிங்கும், அதே ப்ரொமோட் த இன்டர்நேஷனல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சர், அதே மாரி நல்லுறவையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கலாச்சாரத்தையும் பேணி காக்கவும் செய்றாங்க. உலக அளவுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அமைதி, சகோதரத்துவம் இதெல்லாம் பீஸ், அதாவது பே ஆஃப் பே வே ஃபார் த வேர்ல்டு பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி என்ன ஏற்படுத்த செய்றாங்க அப்படின்னா, சகோதரத்துவத்தையும் அதே மாரி செழுமையையும் நிலவ ஏற்படுத்த செய்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, டிஸ்அட்வான்டேஜ் குறைபாடுகள், டேஞ்சர் ஃபார் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னா, உள்ளூர் தொழில் நிறுவனங்களுக்கு என்ன ஏற்படுத்துது அப்படின்னா, அபாயத்தை ஏற்படுத்த செய்யுது. வாஸ்ட் எக்கனாமிக்கல் பவர், இந்த எம்என்சியை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சக்தி அப்படின்றது இருக்க செய்யுது. ஸோ டேஞ்சர் டு த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்க, யாருக்கு ரொம்ப அபாயம் ஏற்படுத்தும் அப்படின்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு. ஸ்டில் இந்த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனங்கள் உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களின் முன்னேற்றத்துக்கு இது தடைகளை ஏற்படுத்த செய்யும். அவுட்டேட்டட் டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண செய்யறது. ஸோ எம்என்சி ஸ்டார்டட் அவுட்டேட்டட் டெக்னாலஜி டு ஹாஸ்ட் நேஷன்ஸ் இஸ் நோ பர்பஸ். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை அவுட்டேட்டட் அப்படின்னு சொன்னாலே வழக்குழைந்த தொழில்நுட்பத்தை மாற்றுதல். தொழில்நுட்பத்தை வந்து தொழில்நுட்பத்தை வளரும் நாடுகளுக்கு மாற்றுவதன் மூலமா இந்நிறுவனத்தினுடைய தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தவறானதாக தான் இருக்க செய்யும். அந்த இடத்துல ஏற்படுமா அப்படின்னா, கண்டிப்பா ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. நோ பெனிஃபிட் டு புவர் பீப்பிள், யாருக்கு வந்து அதிக அளவு நன்மை இல்ல அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு கிடையாது. ஸோ எம்என்சி அப்படின்னு ப்ரொடியூஸ் ஒன்லி தீஸ் திங்ஸ் விச் ஆர் யூஸ்டு பை த ரிச் பீப்பிள்.
இந்த மாதிரியான பொருட்கள மட்டும் உற்பத்தி செய்றாங்க அப்படின்னா, நல்ல வசதியா இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள மட்டுமே ப்ராடக்ட்டா உற்பத்தி பண்ணாங்க. புவர் பீப்பிள் ஹார்ஸ் கண்ட்ரி டூ நாட் கெட் ஜெனரலி எனி பெனிஃபிட் ஆஃப் அவுட் ஆஃப் எம்என்சி. எம்என்சியால யாருக்கும் அந்த அளவு பெனிஃபிட் இல்ல அப்படின்னா, புவர் பீப்பிள்க்கு கிடையாது. டேஞ்சர் டூ இண்டிபெண்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, தனி மனித சுதந்திரத்தில வந்து என்ன ரொம்ப அபாயத்த ஏற்படுத்தக்கூடியதா இருக்கவும் செய்யுது. இது என்ன அப்படின்னு சொன்னா, இனிஷியலா பார்த்தீங்கன்னா, எம்என்சி ஹெல்ப் த கவர்ன்மெண்ட் ஆஃப் த ஹார்ஸ் கண்ட்ரி இன் எ நம்பர் ஆஃப் வேஸ். கவர்ன்மெண்ட்க்கு நெறைய வழிகள்ல என்ன பண்ணுது அப்படின்னா, உறுதுணையாவும் இருக்க செய்யுது. ஸோ இதனால தென் கிராடுவலி ஸ்டார்ட் இன்டர்ஃபியரிங் இன் த பொலிட்டிக்கல் அஃபேர் ஆஃப் த இதில எதிலையும் ஏற்படுத்துது அப்படின்னா, அரசியல்ல பாதிப்புகளையும் ஏற்படுத்த செய்யுது. இம்பாக்ட் டேஞ்சர் டூ த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஹார்ஸ் கண்ட்ரி இன் த லாங் வே. என்ன அப்படின்னா, இதனால வந்து நீண்ட காலத்துக்கு தனிமனித சுதந்திரத்தில வந்து என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, அபாயங்கள ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி லோக்கல் பீப்பிள்ஸ். எம்என்சி நாட் ஜெனரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடையாது அப்படின்னா, ஹோம் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ்க்கு கிடையாது. மிஸ்யூஸ் ஆஃப் மல்டி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, மிஸ்யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, வலுவான தகுதி நிலையை தவறாக முறையில பயன்படுத்த செய்றாங்க. எக்கனாமிக்கல் என்டிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, எம்என்சி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியதா. ஸோ கேன் அஃபோர்ட் பியர் லாஸஸ் ஃபார் எ லாங் வைல். ஹோப் ஹோப் ஆஃப் ஏர்னிங் ஹியூஜ் ப்ராஃபிட். இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அதோட தவறான முறையில பயன்படுத்துறாங்க. தாங்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல் எக்கனாமிக்கல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தவறான முறையில பயன்படுத்த செய்றாங்க. ஸோ லாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எ லாங் வைல் ஹோப் ஏர்னிங் ப்ராஃபிட் ரொம்ப நாளத்துக்கு ரொம்ப நல்ல லாபம் அப்படிங்கிறத ஏற்படுத்த செய்யுது அவங்களுக்கு. ஸோ எண்டுல பார்த்தீங்கன்னா, லோக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து என்ன ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, போட்டிகள உருவாக்க செய்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அ டர்ட்டி மார்க்கெட்டிங் இல்ல பார்த்தீங்கன்னா, எம்என்சி வந்து விப் ஆஃப் லோக்கல் காம்படிஷன்ஸ் ஃப்ரம் த ஹார்ஸ் கண்ட்ரீஸ். இதனால பே அதிகமான அளவு லாபம் பார்க்கறதுனால, உள்நாட்ல இருக்கக்கூடிய ஹோம் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய தொழில்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அழிந்து விடக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்க செய்யுது. கேர்லெஸ் எக்ஸ்ப்ளோடேஷன்ஸ் ஆஃப் எ நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஏன்னா இயற்கை வளங்கள சுயநலத்துக்காக வேண்டி பயன்படுத்த செய்றாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஹார்ஸ் கண்ட்ரி வந்து கேர்லெஸ்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா, எம்என்சி கண்டிப்பா தன்னுடைய சுயநலத்துக்காக இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் பயன்படுத்த செய்றாங்க. கேஸஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடாப்டட் அ depletions of some of the non-renewable natural resources of the host countries. அப்ப தொடர்ந்து என்ன பண்ணுங்க நான்-ரெனியூவபிள் மறுபடியும் உற்பத்தி செய்ய முடியாத கிடைக்கிறதுக்கு அரிதா இருக்கக்கூடிய எல்லா வகையான அரிய வகைகளையும் எளிதில என்ன பண்றாங்க அப்படின்னா, தீர்க்கவும் செய்றாங்க. தீர்த்து விடவும் செய்றாங்க. Neglect of industries and economical செல்ஃபிஷ் ப்ரமோஷன்ஸ் ஆஃப் அலைன் கல்ச்சர். அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, சுயநலத்திற்காக வேண்டி சுய சுய வளர்ச்சிக்காக வேண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கலாச்சாரங்களையும் பயன்படுத்திக்க செய்றாங்க. அயல்நாட்டினுடைய சுயநல வளர்ச்சி போக்கு. ஸோ ட்ரெண்ட் த ப்ரமோஷன்ஸ் அலைன் கல்ச்சர் இன் எ ஹார்ஸ் கண்ட்ரி டு செல் தேயர் ப்ராடக்ட். ஹார்ஸ் கண்ட்ரியில என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய ப்ராடக்ட்ட கொண்டுட்டு வந்து விற்பனை செய்யவும் செய்றாங்க. புவர் பீப்பிள் ஃபர்கெட் அபவுட் தேயர் ஓன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் என்ன பண்றாங்க, தன்னுடைய சொந்த கலாச்சாரங்கள மறக்கக்கூடிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தவும் செய்றாங்க. அங்க அப்ப எந்த மாதிரியான கலாச்சாரம் வருது அப்படின்னா, அயல்நாட்டினுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது உள்ளுக்கு வருது. தன்னுடைய சொந்த நாட்டினுடைய கலாச்சாரம் போகக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்த செய்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. சாஃப்ட் ட்ரிங்க்கு, அதே மாதிரி சிந்தெடிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. Neglect of a industries and the economical growth of home countries and investment of in a host country is more profitable. என்ன ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, உள்நாட்டினுடைய தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, புறக்கணிக்க செய்றாங்க. ஹார்ஸ் கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, ஹோம் கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ண நெக்லெக்ட் பண்ண செய்றாங்க. புறக்கணிக்கிறாங்க ஹோம் கண்ட்ரீஸ் உடைய இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா புறக்கணிக்குது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலைகளால ஏற்படுத்த செய்றாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் யாரு அப்படின்னா, ஹார்ஸ் கண்ட்ரீஸ் தான். எக்ஸாம்பிள் எம்என்சிக்கு குடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சப்சிடரி கம்பெனிஸ் ஆஃப் ஃபாரின்
எம்என்சினுடையது பேட்டா கார்ப்பரேஷன்ஸ், கோல்கேட், பால்மோலிவ், சோனி கார்ப்பரேஷன்ஸ், சுசுகி, டைமேக்ஸ் இது எல்லாமே இதுக்கு வர செய்யும். அதே மாதிரி லிஸ்ட் அவுட் ஆஃப் த இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அண்ட் தய லோகோ அதனுடைய லோகோவும் கொடுத்துருக்குறாங்க. மைக்ரோமேக்ஸு, ஹீரோ மோட்டோ கார்ப்பரேஷன்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ், பிரிட்டானியா, டிவிஎஸ், டாடா. அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கவும் செய்யணும். ஓகே, எனி த்ரீ மார்க் இருந்தால் 3 மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றது தேவையில்லை. இன்ஃபோசியஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இருக்கக்கூடிய 5 மார்க் கிடையாது, 2 மார்க் 3 மார்க் மட்டும்தான் இருக்கணும், கம்பல்சரி படிச்சிருக்கணும். தேங்க்யூ.